ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அஞ்சு ஜுவல்லரி ஷாப்னுடைய ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 5 ஜுவல்லரி ஷாப்னுடைய டெபாசிட் ஸ்கீம்ஸ் வந்து பார்ட் 1ஆ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கு நல்ல வந்து ரெஸ்பான்ஸ் இருந்தது. அத பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அத பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோல ஒரு சிஸ்டர் வந்து ஜிஆர்டி பத்தி போடுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அதுவுமே இதில போட்டிருக்கேன். பட் என்னன்னா ஜிஆர்டி வந்து பெர்சனலா எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. ஏன்னா இப்ப இருக்கிற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, ஷாப்புக்கு தான் பெனிஃபிட் ஆறா மாரி இருக்கு. நமக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்ஸ்லாம் குறைச்சிருக்காங்க. அண்ட் வேற நல்ல ஷாப்ஸ பத்தி இதில போட்டிருக்கேன். ஸோ வீடியோவ எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது ஏஆர்சி ஜுவல்லரி. இந்த ஜுவல்லரி ஷாப்ப பத்தி நம்ம வந்து தனியாவே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு வேணாலும் டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் உங்களுக்கு வைக்கிறேன். இந்த ஏஆர்சி ஜுவல்லரி வந்து டி நகர்ல இருக்கு. இதுல வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 6 மாச ஸ்கீம் தான். இவங்களோடது வந்து சிட்டு ஸ்கீமும் 6 மாசம் தான். ஒன் டைம் டெபாசிட்டும் 6 மாச ஸ்கீம் தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கேஷா டெபாசிட் பண்ணணும்னா மினிமம் வந்து 1,00,000 பண்ணணும். அதே நீங்க வந்து கோல்டு எடுத்துட்டு போனீங்கன்னா, எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸும் கிடையாது. 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. நம்ம வந்து எவ்வளோ அ வேஸ்டேஜ் வந்து எதுவுமே வந்து தர தேவையில்ல. 6 மாசம் கழிச்சு நமக்கு புடிச்ச ஜுவல்லரிய நம்ம எடுத்துக்கலாம். பட் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குன்னா, இந்த ஷாப்ல கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து லெஸ்ஸா தான் இருக்கு. ஸோ நீங்க நேரா ஷாப்ப விசிட் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு அப்டின்னா மட்டும் வந்து இதில ஜாயின் பண்ணிக்கோங்க. மிச்சபடி நீங்க 6 மாசத்துல வந்து உங்களோட பழைய கோல்ட குடுத்துட்டு புதுசு எடுத்துக்கிறதுங்கிறது கண்டிப்பா வந்து பெனிஃபிஷியல் தான். கலெக்ஷன்ஸ் வைஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்ததுன்னா, இந்த ஸ்கீம் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பீமா ஜுவல்லரி. இதுல வந்து 11 மந்த் ஸ்கீம் இது. இதுலயும் 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. நம்ம பழைய கோல்ட குடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலன்ட்டான வெயிட்ல வந்து நியூ கோல்டு 11 மந்த்ஸ் கழிச்சு எடுத்துக்க முடியும். இதுல வந்து லாக்-இன் பீரியட் 3 மந்த்ஸ்ன்றாங்க. அதாவது இப்ப இந்த 11 மந்த்ஸ்ல திடீர்னு நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி அப்டின்னா, 3 மாசம் கழிச்சு தான் நம்மளால வந்து ஜுவல்லரி எடுத்துக்க முடியும். அந்த 3 மாசம் கழிச்சு நீங்க போய் எடுக்கும்போது 30% வந்து டிஸ்கவுண்ட் தராங்க விஏல. அதே மாரி 4 மாசம்னா 40% டிஸ்கவுண்ட். அதே மாரி உங்களுக்கு 10 மந்த்ஸ் கழிச்சு நீங்க போம்போது 95% அண்ட் 11 மந்த்ஸ் கழிச்சு நீங்க போய் எடுத்தீங்கன்னா, 100% வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு வந்து 18% வந்து வேஸ்டேஜ் இருக்கு அப்டின்னா, இப்ப நீங்க 3 மாசம் கழிச்சே வந்து எடுத்துடுறீங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்டிங்கும்போது 18 இன்டூ அந்த 30%னா 30/100 போட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு 5.4% தான் வந்து குறைப்பாங்க. ஸோ 18 - 5.4னா நீங்க 13.4% வந்து வேஸ்டேஜ் குடுத்து தான் அந்த நகைய வந்து வாங்க முடியும். ஸோ நீங்க இந்த ஸ்கீம பொறுத்தவரைக்கும் 11 மாசமோ இல்ல 10 மாசம் கழிச்சு எடுக்கும்போது தான் நமக்கு வந்து ஃபுல் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். 3ஆ நம்ம பார்க்க போறது மலபார் ஜுவல்லரியினுடைய ஸ்கீம். இவங்களது வந்து டெபாசிட் பண்ணும்போது மினிமம் 25,000லேருந்து 2,00,000 வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓல்டு கோல்டா இருந்தா எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்ல. இவங்களது வந்து 18% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீயா நம்ம வந்து எடுத்துக்க முடியும். 11 மாசம் வந்து வெயிட்டிங் பீரியட் இதுல. அடுத்தது நம்ம பார்க்க போறது தங்கமயில் ஜுவல்லரி. தங்கமயில் ஜுவல்லரியில ஸ்மார்ட் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு பழைய தங்கத்துக்கு புதிய தங்கம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா 75% வரைக்கும் தான் வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ. நீங்க 11 மாசம் வெயிட் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து 75% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீயா தராங்க. 25% வந்து நம்ம கட்டணும். அதே மாரி ஃபியூச்சர் பிளஸ்ன்றது வந்து கேஷா டெபாசிட் பண்ற ஸ்கீம். இதுல நீங்க வந்து 15,000 வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் மினிமமா. மேக்ஸிமம் வந்து லிமிட்டேஷன் இல்ல. இதுலயும் வந்து அதே மாரி 75% தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ. ஜுவல் ஒன் நகைகள் இருக்கும் இல்லையா? அவங்களது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 60% தான் வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு கால்குலேஷன் பாருங்க. அதே வந்து ஒரு 18% வேஸ்டேஜ் இருக்கிற ஒரு ஜுவல்லரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது, 75%னா உங்களுக்கு 13.5% வந்து வரும். அது போக 18ல அது அந்த 13.5 போச்சுன்னா, உங்களுக்கு 4.5% வந்து நம்ம வேஸ்டேஜ் பே பண்றா மாரி வரும். ஸோ இதுவுமே பெருசா வந்து நமக்கு பெனிஃபிட் இருக்காது. ஏன்னா நம்ம 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணாலும், நம்ம வந்து வேஸ்டேஜ் பே பண்றா மாரி தான் இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு வேள தங்கமயில்ல டிசைன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தா, இந்த ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% 18% வேஸ்டேஜ் ஃப்ரீயா இருக்கிறத சூஸ் பண்ணது தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். லாஸ்ட்டா நம்ம பார்க்க போறது ஜிஆர்டி. ஜிஆர்டி பார்த்தீங்கன்னா, நான் தனியாவே இதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கையும் உங்களுக்கு நான் தரேன். ஜிஆர்டில இதில கிஃப்ட்ஸ் தராங்க. மினிமம் வந்து 25,000லேருந்து நீங்க வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். கோல்டும் நம்ம வந்து பண்ணலாம். இதில எப்படி குடுத்துருக்காங்கன்னா,
நீங்க வந்து இப்பவே வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்றீங்க. இன்னைக்கு ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா, 50% தான் வந்து வேஸ்டேஜ் வந்து குறைப்பாங்க. இல்ல நான் 11 மாசம் கழிச்சு ஃபிக்ஸ் பண்றேன் அப்படிங்கும்போது, அன்னைக்கு ரேட்டுக்கு உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீயா எடுத்துக்கலாம். இப்போ இந்த மெத்தட்ல ஜிஆர்டிக்கு தான் வந்து பெனிஃபிட் அதிகம். இது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க எடுத்துட்டு 50,000 எடுத்துட்டு போறீங்க. அன்னைக்கு ரேட் வந்து 7,435ன்னா, நமக்கு வந்து 6.72 கிராம் சேரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 18% இருக்குன்னா, 9% தான் வந்து தருவோன்றாங்க வேஸ்டேஜ். அப்ப அதுல நம்ம ஒரு 9% வேஸ்டேஜா போயிடும். இல்ல நான் வந்து இந்த 50,000த்த 11 மாசம் கழிச்சு வர அமௌண்ட்டுக்கு வந்து டிவைட் பண்ணீங்கன்னா, இப்போ ஒரு வேளை 8,000 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க 1 கிராம். அப்போ உங்களுக்கு 6.25 கிராம் தான் வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 500 மில்லி வந்து நமக்கு லாஸ் ஆகும். ஆனா வந்து 18% ஃப்ரீயா நீங்க வந்து வேஸ்டேஜே இல்லாம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இப்ப நீங்க வந்து திருப்பி இந்த 500 எம்எல் வாங்கணும்னா கூட, அதுக்கு தனியா நம்ம ஜிஎஸ்டி குடுக்கணும், வேஸ்டேஜ் குடுக்கணும். எப்படி பார்த்தாலும் வந்து இதுல நமக்கு பெருசா பெனிஃபிட் இல்ல. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஜிஆர்டி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்படி பார்த்தா வந்து அவங்க வந்து வேஸ்டேஜ்ல பாதி குறைச்சிடுறாங்க. அவங்க சொல்ற மாரி நம்ம 11 மந்த்ஸ் கழிச்சு எடுத்துட்டோம்னா, நமக்கு வந்து கோல்டு வந்து கம்மியா கிடைக்குது. ஸோ இந்த ஸ்கீமும் வந்து பெருசா வந்து பெனிஃபிட் இல்ல. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.